இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அந்த அபிஷேகம் உயர்வை கொண்டு வரும். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Samuel chapter 2 and verse 10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். இது யார் துதித்தாள்? நமக்கு தெரியும், அன்னாள் துதித்தாள் இல்லையா? அன்னாள் துதிக்கும் பொழுது அவ சொல்றா, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுகிறவர் என்று சொல்லி அவள் துதிக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல ராஜாவுக்கு பலன் அளித்து, நான் கேட்கிறேன், அன்னாளுடைய காலத்துல ராஜா இருந்தாரா? ராஜாக்கள் இருந்தாங்களா அன்னாளுடைய காலத்துல? இல்ல. ரைட்? சோ அன்னாள் சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உண்மையிலே, இல்லையா? ரைட்? there is no king in the time of Hannah. இருக்கிறது ஏலி தாத்தா இருக்கிறாரு, அவர் தான் ஹை பிரீஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்தது அன்னாளுடைய மகனாகிய சாமுவேல் தான் என்ன வந்தாரு? ஆசாரியனா வந்தார். கரெக்டா? அப்போ இங்க இடைப்பட்ட நாட்கள்ல அங்க ராஜாவும் இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அவ என்ன சொல்றா? கர்த்தர் தம்முடைய ராஜாவுக்கு, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். ரைட்? இதை சொல்றது தீர்க்கதரிசனமா இருந்தாலும் எப்படிங்க அன்னாள் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் மகளும் அல்ல. இந்த அன்னாளுக்கு எப்படி இப்படி திடீர்னு தீர்க்கதரிசனம் வந்துருச்சு? அனுபவம். கரெக்டா? அன்னாளுக்கு அனுபவத்தினால் உண்டான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன அனுபவம்? நமக்கு நல்லாவே தெரியும், அன்னாள் பட்ட பாடு என்னன்றது தெரியும் இல்லையா? பெனினாள் அநேக பிள்ளைகளை உடையவளாயிருந்தாள், ஆனால் அன்னாளுக்கோ ஒரு பிள்ளை கூட கிடையாது. இந்த பெனினாள் அதைத்தான் சாக்கா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் அன்னாளை பார்க்கும் பொழுது, ஆலயத்துக்கு போகும்போது, பங்குகள் கொடுக்கும்போது அவளை போட்டு டார்ச்சர் பண்றா. கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார் என்று சொல்லி அவளை இழிவுபடுத்தி பேசுகிறாள். அவளை மன நோவு உண்டாகும் அளவுக்கு அங்க அவ டீஸ் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன நடந்தது? அன்னாள் நம்ம தெரியும் கதை. ஆண்டவர்கிட்ட போனா, அழுதா, ஜெபித்தா. ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டுட்டு இப்போ அன்னாளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டார். கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் நிறைந்த சந்ததி அங்கே நிலைநிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ அன்னாள் சொன்னா பாருங்க, ராஜாவுக்கு அவர் என்ன செய்வாராம்? பலன் கொடுத்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். ரைட்? அந்த காலத்துல ராஜா இல்லை. ஆனா கொஞ்ச நாட்கள்ல, சாமுவேலின் நாட்கள்லயே ராஜா வேணும்னு போர்க்கொடி தூக்குனாங்க இஸ்ரவேல் மக்கள். நாங்க மட்டும் என்ன ஆசாரியர்கள் கீழேயே இருக்கிறது, ஆசாரியர்களே எங்களுக்கு நியாயாதிபதியா இருக்கணுமா? வேணாம், எங்களுக்கும் மற்ற தேசங்களை போல ராஜா வேணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்குனாங்க. தூக்குன உடனே என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சொன்னார், சரி ராஜா வேணுமா? ரைட், உங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்குறேன். ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சவுல். ரைட்? சவுல் என்ன தகுதியினால தேர்ந்தெடுக்கப்பட்டார்? யாருக்காவது தெரியுமா? சவுல் என்ன தகுதியினால ராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் தெரியுமா? உயரமா இருந்தார், அவ்வளவுதான். உயரமா இருந்தாரு, பார்க்கறதுக்கு அழகா இருந்தாரு. மற்ற எல்லாரும் அவர் தோளுக்கு கீழே இருந்தாங்க. குடும்பம் கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பம். அதனால சவுல் அங்க ராஜாவாக்கப்பட்டார். அதுதான் உண்மை. ஓகே? தேவன் தெரிந்தெடுக்கல, மக்கள் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க மத்தியில இருந்து உங்களை எல்லாரும் விட உயரமா நிக்கிறவன் அவனை எடுத்துக்கோ, போட்டுக்கோ ராஜாவா. எப்படியும் என் ஜனங்கள் நீங்க, அதனால உங்களை எங்கேயாச்சும் திசை மாத்தி கொண்டு போயிடக்கூடாது. உங்கள் நிமித்தமாக அவன் தலையில எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்றேன்னு தான் ஆண்டவர் பண்ணார். ரைட்டா? என்னமோ சவுல் பெரிய ஒரு கிங்கா வரணுன்றதுக்காக வேண்டி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணல. ஜனங்களை எங்க தவறா நடத்திட்டு போயிட போறாருன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அபிஷேகத்தை ஊத்துனார். ஆனா
இவ சொல்றா பாருங்க, கொம்புன்னு சொல்றா பாத்தீங்களா, அந்த கொம்பு எங்க அபிஷேகத்தை கொண்டு வந்தது? இன்னொரு சங்கீதத்தை வாசிக்கலாம், அப்போ புரிஞ்சிரும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஓகே, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகம்னு சொன்னா என்ன தெரியுமா? இந்த காண்டாமிருகம்னா யூனிகார்ன் சொல்லி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்ப என்ன, நம்ம மக்கள் அந்த காலத்துல அந்த யூனிகார்ன் வந்து ஒரு இமேஜினரி கிரீச்சர், ஹார்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஹார்ன் இருக்கும், அதுக்கு அந்த ஹார்ன்ல தான் பெலன். அப்படியெல்லாம் கிடையாது. சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் சொன்ன போனா ரைனாசரஸ். என்ன சொல்வீங்க தமிழ்ல? காண்டாமிருகம் தான். ஓகே, ரைனாசரஸ் காண்டாமிருகம். அதுக்கு இந்த மூக்குல வந்து அந்த ஹார்ன்ல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும், ரைட்? ஆனா இங்க வந்து என் கொம்பை உயர பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலி என்ன மெட்டஃபர், இங்க என்ன ஒரு உருவகத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, 2 காளைகள் சண்டை போடுது. காளைக்கு என்ன இருக்கும்? கொம்பு இருக்கா காளைக்கு? ரைட், 2 கொம்பு, 2க்கும் கொம்பு இருக்கு. 2ம் வந்து சண்டை போடுது ஒன்னோட ஒண்ணு. எப்படி சண்டை போடும்? காலை வச்சு கராத்தே கிக் சாப் போட்டு சண்டை போடுமா? இல்ல, காலை எப்படி சண்டை போடும்? மண்டையும் முட்டிக்கிட்டு சண்டை போடும். கடைசியில் சண்டை போட்டு எது வெற்றி பெற்றுச்சோ என்ன செய்யும்? தன் தலையை உயர்த்தி சொல்லும், நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு அந்த ஆக்ஷன்ல காட்டும். ஐ ஹவ் காட் த விக்ட்ரி. ஏற்கனவே கொம்பு தலை மேலே தான் இருக்கு. ஆனால் அது அடுத்த காளையை முட்டி அது ஜெயிச்சிருச்சுன்னா தலையை தூக்கி தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவது போல ஆண்டவர் நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஓகே, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Samuel chapter 16 verse 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய். போதும். இப்போ அங்க சொல்லுது, சாமுவேல் என்னத்தை எடுத்தாராம்? குப்பி தைலத்துக்கும் கொம்பு தைலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு செய்தியில சொல்லியிருக்கேன். நீங்க கேட்கலன்னா போய் போட்டு தேடி பாருங்க, சேனல்ல இருக்கும், ரைட்? சவுல வெறும் குப்பியில இருக்கிற தைலத்தை கொண்டு போய் அபிஷேகம் பண்ண சொன்னாரு. இப்போ சாமுவேல் உட்கார்ந்து துக்கித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, என் ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, ஒரு நல்ல ராஜாவை அபிஷேகம் பண்ணி தருவீர்னு யோசித்தேன், நான் தானே போய் அபிஷேகம் பண்ணேன், தப்பான மனுஷனை அபிஷேகம் பண்ணிட்டேனோ, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் சரியில்லையே. துக்கித்து புலம்பி கொண்டு இருக்கிற சாமுவேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாமுவேலே, எத்தனை நாள் இப்படி புலம்பிட்டு இருக்க போற? நான் என் ஜனங்களை கைவிடுறதும் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கண்டுபிடிச்சிட்டேன், வந்துட்டான், ரெடி ஆயிட்டான், இப்போ போய் நீ அபிஷேகம் மட்டும் பண்ணுப்பா. ஆனா போகும்போது குப்பி தைலத்தை எடுத்துட்டு போகாத, உன் கொம்ப தைலத்தினால நிரப்பி எடுத்துக்கொண்டு போ. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ வாசிங்க 1 சாமுவேல் 17:12. 1 Samuel 17:12. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பெயருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஓகே, இப்போ போதுமா? ஈசா யாரு? வயது சென்ற கிழவன், மதிக்கப்பட்டவன். இவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ நமக்கு அது மேட்டர் இல்லை, அது முடிச்சிட்டோம். நமக்கு அங்க இருக்கிற மேட்டர் என்ன? ஈசாய்க்கு எத்தனை குமாரர்? எத்தனை பேர்? 8 பேர், ரைட்? நம்ம வாஸ்து வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? தாவீது தான் எல்லாருக்கும் இளையவன் என்று சொல்லி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இப்ப வாங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 13-15 வரைக்கும் வாசிங்க. 1 நாளாகமம் 1 Chronicles chapter 2 verses 13 to 15. ஈசாய் தன் முதுத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும் சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும் நெத்தனேல் என்னும் 4ஆம் குமாரனையும் ரதா என்னும் 5ஆம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். எத்தனை குமாரருங்க தாவீதுக்கு? ஈசாய்க்கு. கிளாஸ்ல கவனிக்கலன்னா இதான் பிரச்சனை. ஏங்க இப்போதான் 1 சாமுவேல்ல வாசிக்க வச்சேன். என்ன சொல்லியிருக்காங்க? தாவீது ஈசாயினுடைய குமாரன்,
இந்த ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள்? 1 சாமுவேல்ல என்ன சொல்லிச்சு? 8 பேருன்னு சொல்லிச்சா? கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. 8ஆ 7ஆ? 8 கரெக்டா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? 7வது குமாரன் தாவீது. அப்ப தாவீது கடைக்குட்டி கிடையாது. கரெக்டா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? தாவீது கடைசி பிள்ளை இல்ல. கடைசி பிள்ளை யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறான், ஆனா அவன் பேர் இங்க சொல்லப்படலை. ரைட்? 8ஆம் குமாரனுடைய பேர் அங்க பைபிள்ல சொல்லப்படலை. ஏன்னு என்னை கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்ல வைக்கல, அதனால அங்க எழுதினவர், நாளாகமத்தின் புஸ்தகத்தை எழுதினவர் எழுதவில்லை. அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சதா? ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள்? 8 குமாரர்கள். அதுல தாவீது எத்தனாவது? 7. அவர் கடைசி பிள்ளை கிடையாது. அப்போ ஏன் அவரை அங்க கூப்பிடலன்னா, அவர் கடைசி பிள்ளை என்பதினாலே அவரை கூப்பிடாம விடல. அவர் எல்லாரிலும் அற்பமா எண்ணப்பட்டார் என்பதினாலே தான் அவரை கூப்பிடவில்லை. விளங்குதா? அதுதான் கட்டான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் அழுதுருக்கலாம். நீங்க உங்க நொறுங்குதலை யோசித்து இனிமேல் உங்க நொறுங்குதலை யோசித்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் நொறுங்க விட்டாரு பாருங்க, அவர் உயர்த்துற காலம் சீக்கிரத்தில் வருதுன்றதை நீங்க சொல்லணும். சொல்லாம வராது. புரியுதா? தாவீதை அனுப்பிச்சு தாவீத அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் அனுப்புறாரு. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து சகோதரர்கள் மத்தியில அபிஷேகம் பண்ணின பிறகும் அவர் சகோதரராலையும் மதிக்கப்படல, ஈசாயாலையும் மதிக்கப்படல. அப்பவும் என்ன செஞ்சாங்க? தாவீதை தான் பிடிச்சி எங்க அனுப்புறாங்க? போயா போ, உன் சகோதரர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் அவங்களுக்கு வருத்த பெயரையும் பாலாட கட்டியும் கொடுத்துட்டு ஏன் வேலைக்காரன் போக மாட்டானா? அற்பமானவன் தான் நீ என்று சொல்வதற்காக செய்த கிரியைகள் அவைகள். நல்லா கவனிங்க. ஆடுகளோடய உட்கார்ந்து இருந்திருப்பாரு தாவீது. கூப்பிட்டு வாடா, நீ வேலைக்காரனிலும் மட்டமானவன், போடா எடுத்துட்டு போய்தேன்னு சொல்லி அப்பா அனுப்பிச்சதுனால்தான் அங்க போய் பார்க்கறான். ஒருத்தன் விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் நின்று கொண்டு கர்த்தருடைய சேனைகளையும் கர்த்தருடைய ஜனங்களையும் தூஷித்து கொண்டு இருக்கிறான். இந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? தொடநடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. இந்த 3 டாப் மென் இருந்தாங்கல்ல அவன் குடும்பத்துல, யார் யாரு? 3 அண்ணனுங்க. பலசாலி, பராக்கிரமசாலி, அறிவாளி, எல்லாம் உட்கார்ந்து நடுங்கிட்டு கிடக்குறான். ஒருத்தனுக்கும் அந்த கோலியாத்தை பார்த்து இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நாங்களோ எங்கள் தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் ஜனங்கள் என்ற அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. தாவீதுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. தாவீது உணர்கிறார், நாங்க யாரு? Who are we in Christ? Many times we don't know who we are in Christ. நீங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தீங்கன்னா you will not know who you are in Christ. கவலையே படாதீங்க. பிசாசு உங்களை மட்டம் தட்டுறதுக்கு வேலையை சொல்றானா, உங்களை மட்டம் தட்டுறதுக்கு நிறைய காரியத்தை உங்க வழியில அனுப்புறானா, பரவாயில்ல, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. டோன்ட் வரி. ஏன்னா அதுதான் உங்க உயர்வுக்கான படியாய் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் விடாதீங்க. இதெல்லாம் உங்க உயர்வுக்கான படின்னு பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் உயர்த்த போறார், உங்களை இன்னும் உயர்த்த போறார். நீங்க மென்மேலும் உயர்ந்து கொண்டு தான் போக போறீங்க. ஏன் தெரியுமா? தலையை தொட்டு சொல்லுங்க, அபிஷேகம் என் தலையில இருக்கு, அபிஷேகம் என் தலையில இருக்கு. தாழ்ந்து போக விடாது அந்த அபிஷேகம். என் கொம்ப உயரப்பணும். ஹல்லேலூயா. யார் மத்தியில? எவர்கள் அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் உயர்த்துவார். நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாவீது எழுதியிருப்பாரு. சங்கீதம் 23 வாசிங்க. 23:5, 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை
எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் சொல்றாரு, எங்க அப்பா கூப்பிடலங்க எனக்கு பந்திக்கு, எங்க அப்பா என்ன பந்தியில மறந்துட்டாரு, என்ன வேண்டான்னு சொல்லி வயல்ல உட்கார விட்டாரு. எங்க அண்ணன்களும் எனக்கு இருக்கிற ஒரு தம்பியும் அங்க போய் உட்கார்ந்தாங்க. தீர்க்கதரிசியினுடைய கண்கள்ல அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா நானும் அங்க ஆட மேய்ச்சிட்டு இருந்தேன். என் கர்த்தர் எனக்கு அதிலும் மேலான பந்தியை ஆயத்தம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் என்னத்தை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறானோ அதே இடத்துல சொல்லுங்க, அதே இடத்துல சொல்லுங்க, அதே இடத்துல, அதே இடத்துல, அதே காரியத்துல, அதே காரியத்துல என் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினவர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மனுஷருடைய அவமானம் நிந்தை வந்தா சந்தோஷப்படுங்க, கை தட்டி கொண்டாடுங்க. ஏன் தெரியுமா? நீ இங்க அவமானப்படுத்தினியா, இங்கே ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு பாரு. காண்கிறவர் அதற்கான பதில்களை ஏற்ற காலத்துல நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கையை அவங்க தோல்ல போட்டு சொல்லுங்க, அவங்கள இறுக்க பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு. எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் நீங்க பெருமையா தலையை தூக்கிட்டு நடக்க போறீங்க. ஹல்லேலூயா. பெருமை உங்களுக்குள்ள வர வேணாம். ஆனா ஆண்டவர் செய்யற கிரியை நிமித்தமாக சந்தோஷமா தலையை உயர்த்தி நடங்க. உங்களை அழைத்தவர் அழைத்தவர் அழைத்தவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டாரு. இப்ப ஆண்டவர் அந்த தாவீதுக்கு எண்ணெயை ஊத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அந்த சகோதரர் மத்தியில ராஜாவா உயர்த்தினது மட்டுமில்ல, 89 தொடர்ந்து போலாம். அவர் சொன்னார் இல்லையா, என் தாசனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணினேன். இப்போ சொல்லுங்க, அன்னாள் யாரை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னா? சவுலை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னாலா அன்னாள்? சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாரையும் இந்த மாதிரி ஆண்டவர் தெரிந்தெடுத்ததா நம்ம வாசிக்கிறதே இல்லை. 2 மக்கள் முக்கியமா. ஒன்று சவுல். ஆனா சவுல் மேல ஊற்றப்பட்டது குப்பி தைலம். ஆண்டவர் கண்டுபிடிச்சேன் தெரிந்தெடுத்தேன்லாம் சொல்லல, தாவீதை மட்டும்தான் சொல்றாரு, என் இருதயத்துக்கேற்ற தாசனை நான் தேடி கண்டுபிடிச்சேன், அவன் மேல் என் எண்ணெயை நான் ஊற்றி இருக்கிறேன், அவனை நான் அபிஷேகம் செய்திருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்னாளுடைய தீர்க்க தரிசனம் யாரை பத்தி? சவுலை பத்தி இல்ல, தாவீதை பத்தி. ஆண்டவர் சொன்னாரு, அவனை கண்டுபிடித்தேன், அபிஷேகம் செய்தேன். 89:24 என்ன சொல்றாரு பாருங்க. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இப்போ உன் சொந்த அப்பாவும் சொந்த சகோதரரும் உனக்கு உண்மையா இருக்கல, ஆனா நான் உனக்கு உண்மையா இருப்பேன். என் உண்மையில மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. I will not change. நான் உண்மை, நீ உண்மையற்று போனா கூட நான் உண்மையுள்ளவராக தான் இருப்பேன். அதான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. மனுஷர் இனிமேல உங்களுக்கு ஏதாச்சும் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நீங்க ஆன்னு கேட்டுட்டு அவங்க பின்னாடி போனீங்க, நாங்கெல்லாம் உங்களை பார்த்து தலையில அடிச்சுக்க வேண்டியதான். புரியுதா? மனுஷர் வாக்குறுதி கொடுத்தா என்ன ஆயிரும்? இங்க கொடுத்துட்டு அங்க போவான், மறந்து போயிடுவான். கொடுத்துட்டு ஞாபகம் வச்சிருப்பான், அந்த உதவியை செய்ய வேண்டிய காலம் வரும்போது அவனுக்கு செய்ய திராணி இருக்காது. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய உண்மையில அவர் மாற்றமில்லாதவராய், he will never change in his faithfulness. தலைமுறை தலைமுறையாய் உண்மையாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தலைமுறை 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 தலைமுறையாய் அவர் கடந்து போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
அவர் சொல்றாரு, தாவீதை பெருசா நான் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் கொடுத்தேன்னு நினைக்காத, அவனை பெருசா பயில்வானா மாத்தினேன்னு நினைக்காத, அதெல்லாம் நான் பண்ணல. என்ன பண்ண? என் நாமத்தை தாவீதுக்கு நான் அறிவித்தேன், தெரிவித்தேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். யெகோவா ரூவா என் நல்ல மெய்ப்பன். அதுல இருந்தா வந்தது பந்தி. ஞாபகம் இருக்கா? நான் மெய்ப்பனா இருந்தேன், எனக்கு நல்ல மெய்ப்பனா அவர் வந்து மெய்ப்பனா இருந்த என்ன அவரை போல ராஜாவா மாத்திட்டாரு. உண்மையில மாற்றம் இல்லாதவராய் இருந்தார். அடுத்து சொல்றாரு, என் கிருபை, ஆங்கிலத்துல சொல்லுது மை ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், மாற்றம் இல்லாத அன்பு தாவீதின் மேல இருக்கும். நான் மாற்றமே இல்லாதவராய் அவனோடு கூட இருப்பேன். என் நாமத்தினால் அவனுடைய கொம்பு உயரும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் நாமங்கள் என்னென்னவோ உங்களுடைய சூழ்நிலைகள்ல சொல்லி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல இருக்கிற அபிஷேகம் நிச்சயமா உங்க சூழ்நிலையில வெளிப்பட்டு உங்களுக்கு தேவையான வெற்றிகளை தரும். உங்கள் கொம்பு உயரும். சரி, தாவீதனுடைய சம்பவத்தை இவ்வளவு நாள் சொன்னேன், இவ்வளவு நேரம் சொன்னேன். தாவீதுக்கு தானே ஆண்டவர் செஞ்சாரு, எங்களுக்கு எங்க செஞ்சார்? இவங்கெல்லாம் புரிஞ்சுக்காம கைத்தட்டிட்டு இருக்காங்க. நீங்க யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனம் வருது. இப்போ வாசிங்க, சங்கீதம் 2:2-5 வரைக்கும். Psalm 2:2-5. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்றீங்க என் தலையில ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிட்டு? இப்படி தலையில கை வச்சு சொல்லுங்க, அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. அவங்கள தட்டி சொல்லுங்க, உனக்கு நிறைய சத்ரு இருக்கு. அபிஷேகம் உங்க தலை மேல இருந்தா உங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்கங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய்த்தான் பூமியின் ராஜாக்கள் எழும்புவார்கள். உங்க சத்துருக்கள் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு என்ன செய்யறாங்க? மூத்திர குத்தி சொல்றாங்க. இப்ப நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதனால தான் உன்னை பார்த்தா எங்களுக்கு எரியுது. வைத்தெரிச்சல் பெனினாள் அனுபவித்தது. அன்னாளின் மேல் இருந்த அபிஷேகத்தை பார்த்து பெனினாளுக்கு வந்த அதே வைத்தெரிச்சல் தான் உங்களை பார்க்கும்போது பூமியின் ராஜாக்களுக்கு வருது. அவன் என்ன சொல்றான்? உன்னை கஷ்டப்படுத்துறேன், ஃபைலை தூக்கிட்டு 10 தடவை போவீங்க, ஃபைல் கரெக்டா இருக்கும், ஆனாலும் உங்க காரியத்தை முடிக்க மாட்டான். போவான் இழுத்தடிப்பான். இழுத்தடிச்ச உடனே நீங்க உடனே ஐயோ என்ன இப்படி நடக்குது, ஐயோ அவனுக்கு பயந்துருக்கேன், அவனுக்கு ஏதாச்சும் லஞ்சம் கொடுக்கவா, அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணவான்னு யோசிக்கிறீங்க. அவன் அப்படி பண்ணும்போது மனசுக்குள்ள சிரிச்சுக்கோங்க, வெளியில சிரிச்சிடாதீங்க, வச்சு செஞ்சிருவான் உங்களை. மனசுக்குள்ள சிரிச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க, நீ பண்றியா பண்ணு, என்ன பண்ணாலும் உன் தலை என் கைக்கு கீழே தான் இருக்கு. அல்லேலூயா. உன் தலை எங்க இருக்கு? என் கைக்கு கீழே தான் இருக்கு. அதனால தான் நீ எரிஞ்சு விழுற. எரிஞ்சுக்கோ. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரே, இவன் என்னை எதுக்குறான் ஆண்டவரே, மனசுக்குள்ள இதெல்லாம் ஜெபம் பண்ணணும். இவன் என்னை எதுக்குறானே, என் கொம்பு இவனுக்கு மேல உயர்த்தப்படும்படியாக கிருபை செய்தருளும். ஹல்லேலூயா. சங்கீதம் 2:9. Psalm 2:9. இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். என்னவா?
இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி. நொறுக்கி. எந்த இருப்புக்கோலால்? சங்கீதம் 110 சொல்லியிருக்கு, கர்த்தர் உமது வல்லமையின் செங்கோலை சியோனில் இருந்து அனுப்புவார். எங்க ஆளுகை செய்யும்? உன் சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உங்களை பலப்படுத்தி இருக்கிறாரு, உங்களை வல்லமையினால இடை கட்டி இருக்கிறாரு. சத்ருக்கு அந்த அபிஷேகத்தை பார்த்தாதான் எரியுது. எரியட்டும். உங்க கையில இருப்பு கோல் இருக்குது, ஆளுகையின் கோல் உங்கள் கையில இருக்கிறது, செங்கோல் உங்கள் கையில இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே செங்கோலை கொடுத்துருக்குறீங்களே, இப்போ இந்த சத்ருவின் மேல வெற்றியை தாங்க. இன்னொரு ரகசியம் சொல்லி முடிச்சிடுறேன். சத்ருக்களுக்காக கையை உயர்த்தி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் மனசுக்குள்ள யோசிக்கிறீங்க, ஆண்டவரே நன்றி சொல்லிட்டேன், இருந்தாலும் அந்த சத்ரு ஒரு கொசு மாதிரி இருக்கட்டும், ஒரு ஈ மாதிரி இருக்கட்டும், நான் அவனை மிதிச்சு போட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதைன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்வேன், உங்க சத்ரு ஈ மாதிரி கொசு மாதிரி இருந்தா நீங்க உயர்றதும் கொசு மாதிரி ஈ மாதிரி தான் உயர்வீங்க. உங்க சத்ரு எவ்வளவு பெரியவனா இருக்கிறானோ, எவ்வளவு உயர்ந்தவனா இருக்கிறானோ, எவ்வளவு வல்லவனா இருக்கிறானோ, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவனிலும் மேலாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord.